ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது. நம்ம யூஸ்வலாக காலிஃப்ளவரில் வந்து பொரியல் பண்ணுவோம், இல்லாட்டி 65 இல்லாட்டி கோபி மஞ்சூரி மாதிரி செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொரியல் மாதிரியும் இருக்காது, ஃப்ரை மாதிரி இருக்காது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் காலிஃப்ளவரோட லீஃபோடு சேர்த்து தான் எப்போதும் குக் பண்ணுவேன். ஏன்னா அந்த லீஃப்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி லீஃபை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து குக் பண்ணுங்கள். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். நான் இவ்வளோ ரொம்ப சின்னதெல்லாம் கட் பண்ணல, கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் கூட நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இது அப்படியே நம்ம சிம்லேயே வச்சு குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்லை. அப்படியே சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணோன்னா குக் ஆயிடும், நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆயிடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இடையில கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கிளறி விட்டுக்கோங்க. அயன் தவாவில் பண்ணால் பிடிக்காது. கழிச்சுப்பாங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், குக் ஆனது நல்லா தெரியுது. இந்த டைமில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு ஆட் பண்ணிட்டு ரொம்ப கிளற வேணாம், லைட்டாக கிளறிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அடுப்புலையும் வைக்க தேவையில்லை. லைட்டாக அப்படி கிளறி சேர்கிற அளவுக்கு லைட்டாக கிளறிக்கோங்க. கிளறின ஒன்று ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே வைங்க. எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி கிளறிக்கோங்க. இந்த கடலை மாவு போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த கடலை மாவு அதோட சேர்ந்துடும் நல்லா. இந்த பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கடலை மாவோட காலிஃப்ளவர் நல்லா சேர்ந்துருக்குன்னு. இப்போ வந்து ஒரு பாதி லெமனை வந்து இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமனோட ஃப்ளேவர், அதில் லெமன் டேஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் காலிஃப்ளவரோட சேரும்போது. லெமனை பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ராவான ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சும்மாவே கூட நம்ம வந்து ஒரு சாட் மாதிரி ஈவினிங் டைமில் உட்காந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். பொரியல் மாதிரி இல்லாமல், ஃப்ரை மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.